வெல்கம் பேக் டு ராணி சித்திர தையல். நான் வந்து இன்றைக்கி கிரேட் 2க்கு ஓரிகாமி வந்து சொல்லிக் கொடுக்க போகிறேன். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸ்டார், இந்த ஸ்டார் பண்ணலாம், அப்புறம் ஒரு ஃபிஷ் பண்ணலாம் இது மாதிரி, அதுக்கப்புறம் ஒரு பட்டர்ஃப்ளை. இந்த மூணும் இன்றைக்கி பண்ணலாம். பார்க்கும் போதே அழகாக இருக்கு இல்லையா? ஓரிகாமியில் வெறும் பேப்பர், ஒரு ஸ்கொயர் பேப்பர் வச்சுட்டு நம்ம எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ஸ்டார் பண்ணலாம். நம்ம இதுக்கு வந்து மூணு ஸ்கொயர் ஷீட் வந்து தேவைப்படுது. இது மாதிரி நான் வந்து இன்றைக்கி பெருசாக பண்ண போகிறேன். இது வந்து குட்டியாக இருக்கு இல்லையா? இந்த குட்டியாக இல்லாமல் நான் வந்து பெருசாக பண்ண போகிறேன். இதில் வந்து கொஞ்சம் பெருசாக வரும். இப்போது இதில் 3 ஷீட் வேணும். இந்த 3 ஷீட்டில் ஃபஸ்ட்டு நீங்கள் இப்படி வச்சுக்கோங்க. இப்படி வச்சுட்டு இப்படி ப்ரெஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்படி மிடில் வர மாதிரி ப்ரெஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு இதை ஓப்பன் பண்ணிக்கோங்க. இந்த பாயிண்ட் இது ப்ரெஸ்ஸோட இம்ப்ரெஸ் தெரியுது இல்லையா? இந்த இம்ப்ரெஸ்ஸை மிடிலாக வச்சுட்டு இங்கே பாருங்கள், இந்த கார்னரில் இப்படி கை வச்சுட்டு இந்த பேப்பரை நம்ம வந்து இப்படி பண்ணுவோம். இப்படி பண்ணோன்னே நமக்கு இப்படி ஒரு ஷேப் கிடைக்கும். அதே மாதிரி இந்த சைடும் இப்படி பண்ணிக்கோங்க. இப்படி பண்ணும்போது இந்த இடத்துல ஒரு ஷேப் கிடைக்கும். இப்போ பார்க்கும்போது ஒரு கோன் ஷேப் வந்து நமக்கு கிடச்சிச்சு. இதுக்கப்புறமேட்டு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த கார்னர் இருக்கு இல்லையா? இந்த கார்னரை இப்படி வச்சுக்கோங்க. இந்த இடத்துல இப்படி வச்சுட்டு பாருங்கள், இந்த இடத்துல பிடிச்சிக்கோங்க. பிடிச்சிட்டு இப்படி லைட்டாக இப்படி ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா இப்படி ஒரு ஷேப் கிடைக்கும். இந்த பக்கம் எப்படி மடித்தோமோ அதே மாதிரி இந்த பக்கமும் மடிக்கிறோம், அவ்வளோதான். பாருங்கள், இப்படி இப்போது இந்த ஷேப் கிடைக்கும் நமக்கு. இதை வந்து நம்ம இப்படி ஃபோல்ட் பண்ணிக்கணும். ஃபோல்ட் பண்ணிங்க அப்படின்னா இது மாதிரி ஒரு ஷேப் கிடைக்கும் நமக்கு. இதே மாதிரி 3 பண்ணணும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த 3 வந்து செஞ்சு வச்சுருக்கேன். 3 இது மாதிரி இருக்கும். இதை வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த கம் வச்சுட்டு, கம் வந்து எப்பயும் சொன்ன மாதிரி கம்மியாக யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த சைடு 2 சைடும் கொஞ்சம் கம் போட்டுக்கோங்க. ஒரு பீஸ் எடுத்துக்கோங்க. இந்த பீஸை வந்து இப்படி வச்சுட்டு இப்படி ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த இடத்துலையும் கொஞ்சமாக கம் போட்டுக்கோங்க. அப்புறம் இந்த சைடும் போட்டுட்டு இப்படி ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. பண்ணிங்க அப்படின்னா இந்த ஷேப் கிடைக்கும். அழகாக இருக்கு இல்லையா? இப்போது இந்த இடத்துல வந்து இது இருக்கு இல்லையா? இதை ஃபுல்லாகவே நம்ம ஒட்டிடணும். 2 ஒட்டியாச்சு. இப்போ இது வந்து 3வது இந்த 3வது இதை வந்து நம்ம இப்படி ஒட்டிக்கணும். ஒட்டிட்டு இப்போது இந்த இடம் இங்கே இருக்கு இல்லையா? இந்த இடத்துல வந்து கொஞ்சமாக கம் போட்டுக்கோங்க. கம் போட்டுட்டு இந்த கார்னர் இருக்கு இல்லையா? இந்த கார்னரை இப்படி ஒட்டிடணும். இப்போ ஒட்டிட்டோம் அப்படின்னா அழகான ஒரு ஸ்டார் வந்து நமக்கு ரெடி ஆயிடுச்சு. அடுத்தது வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஒரு பட்டர்ஃப்ளை காமிச்சோம் இல்லையா? நம்ம ஒரு பட்டர்ஃப்ளை பண்ணலாம். பட்டர்ஃப்ளைக்கு இப்படி இந்த ஸ்கொயர் ஷீட் எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு இப்படி பாதியாக மடிச்சுக்கோங்க. அப்புறம் திருப்பிட்டு இந்த சைடை பாதியாக மடிச்சுக்கோங்க. மடிச்சுட்டு நல்லா ப்ரெஸ் கொடுக்கணும். நல்லா கொடுத்துட்டு இந்த பாருங்கள், இதெல்லாம் ஓப்பன் சைடு, இது ஃபுல்லாகவே ஓப்பன் சைடு. இந்த கார்னர் இது வந்து ஓப்பன் பண்ண முடியாத சைடு, ஃபோல்டிங் சைடு, ஃபோல்டிங்கோட எட்ஜு. இந்த எட்ஜில் வந்து நம்ம இப்படி இதை வந்து ஒரு ட்ரையாங்கிள் ஷேப் வந்து மேக் பண்ணணும். நல்லா ப்ரெஸ் பண்ணிக்கோங்க இப்படி. அப்புறம் திருப்பிட்டு அதே மார்க்கை இப்படி 2 சைடும் மடித்து நல்லா மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் ரொம்ப முக்கியம், அதனால தான் சொல்கிறேன். அப்புறம் இப்போது ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு பாருங்கள், இப்படி வச்சுக்கோங்க. இப்படி வச்சுட்டு இப்படி இருக்கு இல்லையா? இந்த ஃபோல்டிங்கும் இந்த ஃபோல்டிங்கும் இருக்கு இல்லையா? இந்த ஃபோல்டிங்கை இப்படி வச்சுக்கோங்க. அதே மாதிரி இந்த ஃபோல்டிங் இருக்கு இல்லையா? இதையும் ப்ரெஸ் பண்ணிவிட்டு இந்த ஃபோல்டிங்கை உள்ளே தள்ளிடுங்க. அதே பாருங்கள், திருப்பி காமிக்கிறேன். இந்த சைடு பாருங்கள், இந்த ஃபோல்டிங் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இந்த பக்கம் பண்ணிங்க அப்படின்னா இந்த ஷேப் கிடைக்கும். இதை வந்து உள்ளே தள்ளிட்டு இப்படி பண்ணிங்க அப்படின்னா இந்த ஷேப் கிடைக்கும்.
பாருங்கள் ஒரு ட்ரையாங்கிள் ஷேப் நமக்கு கிடைக்கும். இதில் பார்த்திங்கன்னா இந்த பக்கம் 2 இருக்கும், இந்த பக்கம் 2 இருக்கும். இப்போது இதை வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இப்படி கொஞ்சம் கிராஸாக இப்படி இதோட கிராஸ் இப்படி பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இந்த சைடும் இது வந்து நான் காமிச்சேன் இல்லையா, இந்த பட்டர்ஃப்ளை வரும். நான் வந்து கொஞ்சம் இது வந்து இன்னும் கொஞ்சம் மாடலாக சொல்லி கொடுக்குறேன். இது வந்து அம்மா அப்பா முன்னாடி வந்து கட் பண்ணுறதுனால அப்பா அம்மா முன்னாடி உட்காந்து கட் பண்ணிக்கோங்க. இப்படி நாளாக இப்படி எடுத்துக்கோங்க. இப்படி எடுத்துட்டு இந்த கார்னர் இருக்கு இல்லையா, இந்த கார்னரை இப்படி ஒரு ஸ்கொயர் ஷேப்பில் கட் பண்ணிங்க அப்படின்னா இப்படி வந்துடும். இதை வந்து இப்போ ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா சொன்னேன் இல்லையா, இந்த சைடு 2 இந்த சைடு 2. இதை வந்து இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், இப்படி மடித்து விட்டுக்கலாம். இந்த பக்கம் 1, அதே மாதிரி இந்த பக்கம் 1 இப்படி மடித்து விட்டுட்டு இப்போது இந்த கார்னர் இருக்கு இல்லையா, இந்த கார்னரை இப்படி கொண்டு வந்து வேணும்னா ஸ்டாப்லர் பண்ணிக்கலாம், இல்லைன்னா கம் போட்டுக்கலாம். நான் இப்போ வந்து கம் தான் போட போகிறேன். இப்படி பண்ணிவிட்டு இந்த இடம் இருக்கு இல்லையா, இந்த இடத்துல வந்து கொஞ்சமாக கம் போட்டுட்டு இப்படி மடித்து விட்டீங்க அப்படின்னா அழகான ஒரு பட்டர்ஃப்ளை ரெடி ஆயிடுச்சு. இப்போது இந்த ஷேப்பில் ஒன்று வேணும்னா இந்த ஷேப்பு அப்படியே வெட்டாமல் விட்டிங்கன்னா இந்த ஷேப் கிடைக்கும். இந்த கார்னர் வெட்டினோன்னா இந்த ஷேப் கிடைக்கும். அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம், ஒரு ஃபிஷ் பண்ண போகிறோன்னு சொல்லியிருந்தேன். இதுக்கு வந்து ஒரு ஷீட்டு, ஒரே ஒரு ஷீட் போதும். ஸ்டாருக்கு மட்டும்தான் 3 ஷீட் தேவைப்படும். இதுக்கெலாம் 1 இருந்தால் போதும். இப்போது பட்டர்ஃப்ளை மடித்தோம்ல, அதே மாதிரி தான் இப்படி வச்சு மடிச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த பக்கம் இப்படி மடிச்சுட்டு இப்போ இந்த கார்னர் சொன்னேன் இல்லைங்களா, அதே மாதிரி சேம் அப்படியே மடிச்சுக்கோங்க. மடித்து ஒரு ப்ரெஸ் கொடுங்க. பட்டர்ஃப்ளை பண்ண அதே மெத்தடு தான். இப்போது இதை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணி சொன்னேன் இல்லையா, இப்படி நீங்கள் எடுத்துகிட்டு இப்படி ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அதுவே தன்னாலேயே, அதுக்கு தான் இந்த மார்க் கொடுக்கறது, தன்னாலேயே இப்படி வந்துடும் ப்ராக்டிஸ் ஆகிற வரைக்கும். அதுக்கப்புறமேட்டு இப்படி வந்துடும். இது இந்த சைடும் அப்படி தான் பாருங்கள். இந்த இடத்துல ஒரு ப்ரெஸ் கொடுத்தீங்க, இப்போ இந்த இடத்துல மிடில் கொடுத்தீங்கன்னா தன்னால் அது போயிடும். இப்போது இந்த பக்கம் இப்படி வரும். இதை வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நல்லா ப்ரெஸ் கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு இதை வந்து இப்படி இந்த பக்கம் இப்படி மடிச்சுக்கோங்க. அதே மாதிரி இந்த பக்கம் இப்படி பாருங்கள், இப்படி அதே மாதிரி இந்த சைடு இப்படி. இப்போ மடிக்கும் போது இப்படி மடிச்சிங்க அப்படின்னா இந்த ஷேப் நமக்கு கிடைக்கும், இப்படி கிடைக்கும் பாருங்கள். இப்போது ஃபிஷ் ரெடி ஆயிடுச்சு. இப்படி திருப்பினீங்க அப்படின்னா ஃபிஷ் ரெடி. இதில் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம், கூகுள் ஐ இருந்ததுன்னா கூகுள் ஐ ஒட்டிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா ஒரு பிளாக் ஸ்கெட்ச் எடுத்துகிட்டு ஒரு கண் வரைஞ்சிக்கோங்க. இப்படி கொஞ்சமாக இடம் விட்டுட்டு இது ஃபில் பண்ணிங்க அப்படின்னா ஃபில் ஆகிடும். பாருங்கள், அழகான ஒரு ஃபிஷ்ஷு, பட்டர்ஃப்ளை, ஸ்டாரு, பெரிய ஸ்டார், குட்டி ஸ்டார், அழகாக இருக்கு இல்லையா. இப்படி வச்சுக்கலாம் பாருங்கள், ஷேப் அப்போ தான் கரெக்டாக இருக்கும். ஒரு பட்டர்ஃப்ளை, காற்றடிக்குது, அதான் எல்லாமே பறந்து பறந்து போகுது. மொட்டை மாடியில் உட்காந்து ரெக்கார்ட் பண்ணுறேன், அதான் மழை பெய்கிற மாதிரி இருக்குது. அதான் ஓகே, பார்த்திங்களா எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. நம்ம இப்போது எல்லாமே செஞ்சு முடிச்சிட்டோம். வீடியோவை வாட்ச் பண்ணதுக்கு நன்றி. பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.